நோத்தா விட்டு சாமி எடுத்து குளிக்காத முண்டை உனக்கலாம் கருப்பை மேலே பாஞ்சு தள்ளிட்டாளடா பாம்பு சாமி வந்திருக்கு நீ தெருவுலதான் தெரிய போற கருப்பனே மலக்கி விட்டாளடா போத்தா உனக்கு உனக்கு பிளாட்டுப்பாரம் கூட கிடைக்காது நீ இந்த பாஞ்சு பயிர போத்தா போத்தா சாமி என்னப்பா தம்பி இந்த தொழிலுக்குலாம் வரலையா ஆமா வீட்லயே இருந்து நல்ல விவசாயம் பண்ணலாம்னு இருக்காரு கை தட்டுங்க ஆமா கை தட்டுங்க எல்லாரும் சத்தமா ஏன்னா தமிழர்கள் முதுகெலும்பே விவசாயம் தான் இன்னைக்கு விவசாயம் இல்லாம எதுவுமே கிடையாது ஒரு விவசாயி போய் காலை சேத்துல வச்சாது நம்ம கையை சோத்துல வைக்க முடியும் ஆமா சாமி விவசாயம் பண்ணும்போது பேண்ட் டிஷர்ட்லாம் கலட்டி போட்டு வெறும் டவுசரோட விவசாயம் பண்ணு சரி சாமி ஆமா சரியா நான் சொல்ற விவசாயத்தை பண்ணப்பா சொல்லுங்க நெல்லு போட்டீங்கன்னா பட்டிக்கு வராது தொட்டிக்கு வராது வாய்க்கு வராது வகத்துக்கு வராதுடா கம்பு போட்டீங்கன்னா களவாடி போய் களவாண்டு போயிருவேன் பருத்தி போட்டீங்கன்னா காத்தடிச்சு பஞ்சு நூலா பறந்துருமுடா வெண்டிக்காய் போட்டீங்கன்னா 100 நாள் வேலை பாக்குற பொம்பளையால வெடுக்கு புடிங்கி போய் வீட்டுல போய் புளிக்குழம்பு வச்சிருமுடா அதனால நான் பத்த மகனே கஞ்சா செடி போயிடா சென்ட்ரல் ஜெயில நேரத்துக்கு கம்மங்கடி தின்னலாமாடா பாப்பா உன் மண்டைக்கு அதே விலை மண்டை நூடுல்ஸ் மாதிரி இருக்கடா யாரா என் கையில பிளிச்சிங் பண்ற போட்டா சாமி என்ன அப்படி சொல்றீங்களே இது என்னது தெரியுமா என்னது இவ்வளவு நேரம் கடப்பார முனி வந்து எல்லாருக்கும் வர கொடுத்தாரு கடப்பார முனி வந்துச்சா ஆமா முனியனை பாத்தியா பார்த்தேன் ஆனா என்ன அவனுக்கு முகம் தான் சரி எனக்கு குட்டியச்சரப்ப எனக்கு சாமி வேற எனக்கு சாமி வராதடி நான் தான் 2 நாளா குளிக்காம தர்றேன் எங்கிட்ட சாமி வர ஆமா அப்படி என்னதான் இருந்தாலும் சாதி மதம் அப்பாற்பட்டு தமிழ் எழுத்துக்காக உழைத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த எழுச்சி நாயகன் ஏவுகணை நாயகன் எனது குருநாதர் நாடக உலகின் நவரச நாயகன் ஆதரவற்ற மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் இரவை எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முதல் முறையாக சொல்லிக் கொடுத்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை